வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவை முந்தியது அதிமுக. மீண்டும் முதல்வர் தலையில் இடியை இறக்கிய எடப்பாடி பழனிசாமி. என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி இடியை இறக்கின விஷயமும் திமுகவை அதிமுக முந்தின விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அரசியல் விமர்சகர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். அதை பற்றி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனால் அது உண்மையாகுமா இல்லை என்ற விஷயத்த நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். நம்ம அண்ணா இருக்கல்ல, அண்ணா கடைசியில பாராளுமன்ற தேர்தல் சொந்த ஊர்ல நின்னார். அதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருவாரூர்ல நின்னாரு. அதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்க சொந்த ஊர்ல. அதுதான் அவங்களுடைய கடைசி தேர்தல். இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குவதா இருந்தது. அவருடைய தொடக்க இடம் என்கின்ற போது திருவாரூர், அதுவும் அவருடைய சொந்த இடம். இதெல்லாம் வச்சு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோடு ஓய்வு பெற போகிறார். அதனால தான் சொந்த ஊர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகின்றார். திராவிட கலாச்சாரத்தில் சொந்த ஊருக்கு போனாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கடைசி தேர்தலாக அமைகிறது. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இந்த தேர்தல் முடிந்த பிறகு பொறுப்பை கொடுக்க போறாரு, அவரு ஓய்வு எடுக்க போறாரு. அதனால தான் ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூர்ல இருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு. சொந்த ஊருக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் போயிட்டாரு. ஆனா ஏப்ரல் 2ஆம் தேதி தான் பிரச்சாரத்தை தொடங்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கலையாமே. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு, பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாரு. பேசி பேசி சீமானுக்கு தொண்டையும் கட்டி போச்சு. விஜய் அவர்களும் நாளைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு. வேட்பாளரையும் பாத்தீங்கன்னா மார்ச் 30 என்று நினைக்கிறேன் மொத்தமாக அறிவிக்கின்றாரு. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட வேட்பாளரை விட்டுட்டு அவரும் பிரச்சாரத்தை மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கிட்டாரு. இப்படி 4 முனை போட்டி இருக்கின்ற பொழுது எல்லாரும் பிரச்சாரத்தை முன்கூட்டியே தொடங்கி விட்டதனால இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்களும் மார்ச் 30 அல்லது 31ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை திருவாரூரில் இருந்து தொடங்க போறதாக செய்திகள் வந்திருக்கிறது. நாம எல்லாவற்றிலும் பின்தங்குகின்றோமே அப்படின்றதுதான் ஸ்டாலின் ஐயா அவருடைய எண்ணமா இருக்கிறது. நாம தான் தேர்தலுக்கு எல்லாருக்கும் முன்பாக தயாராயிட்டோம் அப்படின்னு திமுக மாத்தட்டி கொண்டிருந்தது. பெரிய கூட்டணியை சேர்த்து விட்டோம் என்று சொன்னாங்க. ஆனா அந்த பெரிய கூட்டணியினால திமுகவுக்கு பெரிய கொடைச்சல் தான், உங்க எல்லாருக்கும் தெரியும். அது தொடர்பாக ஒரு தனிய வீடியோவை நாளைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எப்படி தனக்குள்ள போட்டி போட்டுக்கிறாங்க, எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத ஃபுல் டீடைல் நாளைக்கு வீடியோ வருது. இப்போ காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்தினாதான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர்கள் யாரு, அந்த 175 வேட்பாளர்கள் யாரு என்று அறிவிக்க முடியும். ஆனா காங்கிரஸ் நிலைமை என்ன? பீகார்ல எப்படி ராஷ்டிரிய ஜனதா தளத்தை கடைசி வரைக்கும் கதற விட்டதோ அதே மாதிரி இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் திமுகவை கதற விடுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு என்ன அடிமையா? முதல் கட்ட வேட்பாளரையும் விட்டுட்டாரு, 2ஆம் கட்ட வேட்பாளரையும் விட்டுட்டாரு. இன்னைக்கு மாலைக்குள்ளாக சென்னை அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 20 வேட்பாளர்கள் பட்டியலும் இன்னைக்கே விட்டுருவாங்க அப்படின்னு செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. வேட்பாளர் பட்டியல் விஷயத்துல திமுகவை அதிமுக முந்துகிறது. அது மட்டும் இல்ல, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுகின்ற போது யாரும் உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. திமுகவும் காங்கிரஸும் தங்களுக்குள்ள தொகுதியை பிரிச்சுக்கிட்டாலும் அதுவே கிட்டத்தட்ட 80 நாள் ஆச்சு. 80 நாள் அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் தொகுதியை இனம் காண்பதில் காங்கிரஸ் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விடாப்பிடியா இருக்கிறாராமே. இன்னைக்கு அறிவாலயத்தில் போய் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் பேட்டி அளித்தார். அப்படி பேட்டி அளிக்கின்ற போது என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இன்னும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில 5 தொகுதி மட்டும்தான் யார் போட்டியிடுவது என்ற பிரச்சனை இருக்குது. அதை 2 நாள்ல தீர்த்துருவோம். அதனால 2 நாள்ல நாங்க வேட்பாளர் பட்டியலை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் 175 வேட்பாளர்களை இன்றைக்கு மாலைக்கு அறிவிப்பதாக செய்தி வந்தது.
ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் எந்த இடத்துல போட்டிடுறது, திமுக போட்டிடுறதா காங்கிரஸ் போட்டிடுறதா என்ற பிரச்சனை இருக்குதுல்ல. அதனால திமுக வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா தெரியல. ஆனா காலையிலிருந்து செய்தி என்ன போட்டுருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக பெரிய ட்விஸ்ட் கொடுத்து அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்கோ. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் வெறுமனே 5 தொகுதிக்கு தான் திமுக கிட்ட விடாப்பிடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, பீகார்ல ஒரு தொகுதிக்கு அடிச்சுக்கிட்டாங்க ராஷ்டிரிய ஜனதாதளமும் காங்கிரசும். அதனால இங்க 5 தொகுதியில திமுகவை கண்ண கசக்க வைக்குது காங்கிரஸ். ஆனா கிறிஸ்டோடுங்கிற பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருந்து செய்தியாளர்கள் முன்பாக ஒரு வார்த்தையை சொல்றார். என்னங்க 23 தொகுதியில நீயா நானா போட்டி இருக்குது, நீங்க என்னங்க 5 தொகுதி தான் சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு ஆங்கிலத்தில். உடனே செய்தியாளர்கள் வந்து விழித்துக் கொள்கின்றார்கள். என்னங்க கிறிஸ்டோடுங்கிற பொறுத்த வரைக்கும் 23 தொகுதியில இழுபறி இருக்குன்னு சொல்றாரு, நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே 5 தொகுதி தானுங்களே அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கன்னியாகுமரியில நாங்க வெற்றி பெற்ற தொகுதியை திமுக ஒன்று கேட்குதுங்க, அதை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? அதனால அகில இந்திய தலைமைக்கு நாங்க தகவலை அனுப்பியிருக்கிறோம், அவங்க அதை உறுதிப்படுத்தணும், அவங்க உறுதிப்படுத்திட்ட பிறகு நாங்க திமுக கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நம்முடைய செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்திக்கிங்க. இப்ப டெல்லிக்கு அடிமை நம்ம ஸ்டாலின் ஐயாவா இல்ல எடப்பாடி பழனிசாமியா? கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியது யாரு? திமுக. அப்போ காங்கிரஸ் கிட்ட வந்து ஸ்டாலின் சொல்லாமே, ஏப்பா கன்னியாகுமரி என்ன உங்க அப்பனுக்கு சொந்தமானதா இல்ல உங்க அம்மாவுக்கு சொந்தமானதா? ஏய் நாங்க தான் 28 தொகுதியை பிரிச்சு கொடுத்துருக்குறோம், கன்னியாகுமரியில் நாங்க போட்டிட்டா நீ கொடுத்து ஆகணும், புரியுதா? அப்புறம் என்ன நீ போய் எங்க தொகுதியை வந்து எங்க ராகுல் காந்தி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்ற, இது என்ன நியாயம்? இப்ப சொல்லுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. இப்ப ராகுல் காந்தியுடைய பதிலுக்காக ஒட்டுமொத்த திமுக வேட்பாளர் பட்டியலும் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி கண்ணை திறப்பாரா, கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியில் நாம போட்டிடுவோமா, நம்ம கட்சிக்காரங்க போட்டிடுவாங்களான்னு சொல்லிவிட்டு ஏங்கி நிற்பது யாரு? யாரு? திமுக தானே. ஆனா கிறிஸ்டோடங்கள் சொல்றாரு 23 தொகுதின்னு, இவர் 5 தொகுதி தான் சொல்லிட்டு அலப்பற பண்றாரு நம்முடைய செல்வ பிறந்தகை. அதனால காங்கிரசுக்கு ஒதுக்குனது 28 தொகுதி, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 தொகுதி தான் பிரச்சனை இல்லாம காங்கிரசும் திமுகவும் இனம் கண்டிருக்காங்க. இன்னும் 23 தொகுதியில நீயா நானா போட்டி இருக்கு. ஆனா கிறிஸ்டோடங்கிற உண்மையை சொல்றாரு. நம்முடைய செல்வ பிறந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் முன்பாக பொய் சொல்றார். இன்னும் 2 நாள்ல வேட்பாளர் பட்டியலே விட்டுருவோம், அதுக்குள்ள நாங்க உட்கார்ந்து பேசிடுவோம் அப்படின்னு வந்து செல்வ பிறந்தகை சொல்றார். எனக்கு தெரிந்து இந்த காங்கிரஸ் ஒத்து வர மாட்டாங்க. அதனால அவங்க போட்டிடுறத அவங்க முடிவு பண்ணட்டும், நாம பாட்டு நம்ம வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸுக்கு வெயிட் பண்ணாம தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாலும் வெளியிடுவாங்க. அதாவது பாபநாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வேட்பாளராக நிற்கக்கூடியவருக்கு ஒரு சிக்கல் இருக்குதான், அதை முதலமைச்சர் தான் தீர்க்கணுமா. முதலமைச்சர் தீர்க்கவில்லை என்றால் அந்த பாபநாசம் தொகுதியை வந்து நாங்கள் திமுக கொடுத்தாலும் கொடுத்துருவோம். மொத்தத்தில் 5 தொகுதி தான் பிரச்சனைங்கிறாரு. ஆனால் 23 தொகுதியில் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பீகார்ல காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளமும் இந்த மாதிரி தொகுதியை இனம் காண்பதில் தான் அடிச்சுக்கிட்டாங்க, கடைசியில் படுதோல்வி அடைஞ்சாங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி ஃபார்முலாவை காங்கிரஸ் ஆனது திணிக்கிறது. அதாவது அதிக தொகுதி கேட்கின்ற போது திமுக ஒத்துக்கலையாம். அப்ப பேசப்பட்ட டீலிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 28க்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்கிற தொகுதியை தரோம் அப்படின்னு வந்து திமுக வாயை விட்டுருக்குது. அதனால இப்ப ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விடாப்படியா பிடிச்சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயத்திலும் ராகுல் காந்தி ரொம்ப பிஸியாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான், அதனால் அங்கே இருக்கார் போல் இருக்குது. ஸோ ராகுல் காந்தி இடத்துல இருந்து இந்த 5 தொகுதிக்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை. அதனால் போட்டியிடுகின்ற வேட்பாளர் யார், எந்தெந்த தொகுதி, இந்த விஷயத்திலே வந்து அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. எப்போதுமே சரி தேர்தல் களத்தில் வந்து பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அப்பா இவங்க தாண்டா வெற்றி பெறுவாங்க, அவங்க தாண்டா வெற்றி பெறுவாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தெரியுமா. அந்த எதிர்பார்ப்புல அதிமுக முந்தி இருக்கிறது. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செய்யறாங்களா? என்னையா இது பாஜகவுக்கு அடிமையா இருந்தா இப்படிலாம் நடக்கவே நடக்காதியா? இந்நேரம் பாஜக தானே யாரு வேட்பாளர் எந்த தொகுதி என்று அவங்க தானே இந்நேரம் வெளியிட்டு இருக்கணும். ஆனா எடப்பாடி அளவு அதிரடி காட்டுறாரு. ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் விட்டு இருக்கின்றார். அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கான்றத இந்த பத்திரிகையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அரசியல் விமர்சகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும்
யார் யாருக்கு எந்தெந்த செல்வாக்கு இருக்குது, யாருக்கு எங்கே கொடுக்கணும் என்ற விஷயம் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கால்குலேஷன் போட்டிருக்காரு. இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்பாக அவங்க வேலை பார்த்துட்டாங்க, அதனால் இப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? செல்வ பெருந்தகை. ஆனால் இவங்க அறிவாலயத்தில் உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் வேலைக்காவது நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ 28 தொகுதி கொடுத்தல, நான் கேட்குற தொகுதி கூடியா அப்படின்னு காங்கிரஸ் திமுகவை கண்ணை கசக்க வைக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றேன், ஆனால் தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அமித்ஷா கிட்ட. ஏம்பா, கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நீ தான்பா எங்கள் தொகுதிக்கே செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து அமித்ஷா எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காராம். இதெல்லாம் ஒன் இந்தியாவில் வந்து செய்தி, நான்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம், ஓகே உங்கள் தொகுதிக்கு நானே செலவு பண்ணிக்கிறேன், எங்கள் தொகுதிக்கு நானே செலவு பண்ணிக்கிறேன், நான் தான் கூட்டணிக்கு தலைவர். ஆனால் கடைசியில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நானே பொறுப்பு. வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது, நான் சொல்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கணும், ஓகேவா அப்படிங்கிறாங்க. நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்புறதுக்கு இல்லை நம்ம அமித்ஷா. அதனால் நம்ம கட்சிக்காரங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, பாருங்க நான் காசு கொடுக்குறேன், ஆனால் உங்கள் ஆளுங்கிட்ட கொடுக்க போகிறேன், நம்பிக்கை உள்ள ஆட்கள் யார் யார் எங்கள் தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், அவங்ககிட்ட நாங்கள் வந்து பணத்தை கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற தொகுதியில் பல இடத்துல எங்களுக்கு ஆட்களே இல்லை. ரெட்டலைக்கு ஓட்டு போடணுமா இல்லை தாமரைக்கு ஓட்டு போடணுமா இந்த விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணுறது மொத்தமாக அதிமுக தான். ஏன்னா பூத் ஏஜென்ட் எல்லாம் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அதனால் பணங்களை பிரிப்பதாக இருந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் உங்கள் ஆளுங்க இருக்கட்டும், நானே பணம் தரேன் அப்படின்னு சொல்லிக்கின்றார் அமித்ஷா. ஏன்னா ஒருவேளை பாஜக தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி சரியாக செலவு பண்ணலன்னா தோத்துட்டா என்ன பண்ணுறது? எடப்பாடி பழனிசாமியை கழுத்தை நெரிக்க முடியாத கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அமித்ஷாவும் பாஜக செலவு பண்ணுறாரு, எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தொகுதிகளுக்கு செலவு பண்ணுறாரு. பாஜக தொகுதிகளுக்கே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்குறாருன்னா அப்போது அதிமுக தொகுதிக்கு எவ்வளவு கொடுப்பாரு, எவ்வளவு செலவழிப்பார் அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஏன்னா திமுக முழுக்க முழுக்க மக்கள் செல்வாக்குனால களம் இறங்கலை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பணத்தை மையப்படுத்தி தான் அவங்க களத்தில் இறங்குறாங்க. ஸோ இன்னைக்கு பாஜகவுக்கே நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா அப்போ திமுகவுக்கு இணையாக எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் செலவு பண்ண போகிறாரு. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் செம்ம டஃப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லை, கூட்டணி இறுதி செய்வது, யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி என்று சொன்னது, வேட்பாளர்கள் அறிவித்தது, பிரச்சாரத்துக்கு போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடத்திலும் தடையாகவே இல்லை. ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக கூட்டணியை அந்த பக்கம் போக முடியாமல் இந்த பக்கம் போக முடியாமல் ஒட்டுமொத்த கட்சியும் கேட்டு போட்டு வச்சிருக்கு. 24 கட்சின்னாங்க, 24 கட்சிக்கும் ஒவ்வொரு தொகுதியை பிரித்து கொடுக்கணும். தொகுதியை கொடுத்துட்டாங்க, ஆனால் எந்த தொகுதி என்பது கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் இதுவரைக்கும் இனம் காண முடியலை. அதனால் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் திமுக வெளியாகுமா என்று தெரியல. அதிக கட்சிகள் சேர்த்தாவே இந்த அளப்பறை இருக்கும். இந்த சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சிக்கிக்கிட்டு தவிர்க்கிறது. ஸோ பார்க்கலாம், எல்லாவற்றிலும் முந்தி இருக்கக்கூடிய அதிமுக வெற்றியிலும் முந்துகிறதா என்று சொல்லிட்டு வருகின்ற கருத்து கணிப்புகள் அதிமுக சாதகமாக இல்லாமல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கிறது. எல்லாம் காசு கொடுத்து போடுறாங்களா இல்லை களத்தில் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கருத்தியலை உருவாக்குறாங்களா எனக்கு தெரியல. பெரிய கூட்டணி திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை கேட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினரே போட்டியிடுகின்றார்கள். அண்ணாமலை எங்கே போட்டியிட போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட போகிறேன்னு வேற சொல்லிட்டாரு. ஸோ பார்க்கலாம். எப்பவுமே நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பாகவே போய் மனு தாக்கல் பண்ணுவார். திருநெல்வேலி தொகுதியில் அப்படி தான் போன முறை பண்ணார். ஸோ வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே நயனார் நாகேந்திரன் தன்னுடைய முடிவை தெரிவிப்பது அவருக்கு ராசி என்று நினைக்கின்றார். அதனால் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் எங்கே போட்டியிடுகின்றேன் என்ற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சரி நண்பர்களே, திமுகவினுடைய சிக்கல் தீருமா? காங்கிரஸ் கைகோர்த்து கொண்டு ஒன்றா களத்தில் நிற்பாங்களா? சீக்கிரம் பிரச்சனை முடிவுக்கு வருமா? இல்லை திமுக காங்கிரஸால் கண்ணை கசக்கிட்டு அப்படியே தான் அறிவாலயத்தில் முடங்கி நிற்குமா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி.